முதல் பந்து. சோ ஃபர்ஸ்ட் பாலிங் ஒரு 6 கொண்டு வந்திருக்காருங்க. சோ இந்த மேட்ச் 6 ஓட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எடுத்து கொடுங்கனே. தினேஷ் பேட்டர்ஸ் வந்துருச்சு. நல்ல ஓடிட்ட பேட்டிங் டீம். சேர்வீடு விகேபி வெர்சஸ் சொரிபாறைப்பட்டி. சோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல லாஸ்ட் மேட்ச் 4வது மேட்ச். சொரிபாறைப்பட்டி வந்து பேட்டிங். சோ இந்த முறை எக்ஸிட் ஆடிட்டாருங்க. சோ சிங்கிள் மட்டும் ஒரு ரன். சூப்பர் ஸ்ட்ரைக்ல செல்வம் பவுலர் பாருங்க. வெல் பிளேடுங்க. அந்த பக்கம் ஆடிட்டாரு. கேப்ல மிஸ். நல்ல கிளாஸியா கட் பண்ணாங்க. பவுண்டரி. பவுண்டரி கிடைச்சிருக்கு. வந்துருங்க. பந்து எடுத்து முதல்ல பாலிங் ஒரு நாளை கொண்டு வந்தாங்க. நீங்க வந்துருங்க. உங்களால மேட்ச் நிக்க வேணாம். சோ இந்த முறை டாட் எக்ஸ்ட்ராக்கி டெலிவரி கரெக்ட்டா போறாங்க. ஒரு பால் கபூல். வெல் பிளேடுங்க. கவர்ஸ் ஆடிட்டாரு. பவுண்டரி கிடைச்சிருக்கு. ரெண்டாவது நாள் பதிவு பண்ணிட்டார் செல்வம். சோரோட லாஸ்ட் ஒன். இந்த முறை எக்ஸாம்ஸ் ஆடிட்டாரு. ஆறு கொடுத்துட்டாங்க லைன்ல இருந்து. நன்றி. சோ நாளுக்கு அப்புறம் ஒரு 6 கொண்டு வந்திருக்காரு செல்வம். ஓவரோட லாஸ்ட் பால்ல. மாடு சங்கர் அத பத்திலாம் சொல்லல. அது ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்கோர் 21. ஈவினிங் கிரவுண்ட் ஒர்க் நிறைய லூஸ் பண்ணாம சொரிபாறைப்பட்டி. பவுலிங் எல்லாம் போகுது. செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட். செகண்ட் பால். ஷாட். அப்படியே அள்ளி வெளியில போட்டாருங்க. சரியான அடிங்க. யாரை கொண்டு வந்திருக்காருங்க. பவுலர்ஸ் நல்லா யோசிச்சு கரெக்டான லைன்ல இருந்து ரெண்டாவது 6 பதிவு பண்ணிட்டாரு. நெக்ஸ்ட் ஒன் தேர்ட் ஒன். நல்ல ஒரு பந்து வீச்சு அனே அந்த கிரீன் டாட் பால் கொடுத்திருக்காங்க. பால் எடுத்து போட்டதுக்கு சோ போன பால் டாட் பால். நெக்ஸ்ட் பால். இந்த முறை கவர்ஸ் ஆடிட்டாருங்க. நாலா திசையே அடிக்கறாப்லங்க. சோ பவுண்டரி போயிடுச்சு. இந்த ஓவர்ல ஒரு 6 ஒரு நாளை கொண்டு வந்திருக்காரு தினேஷ். லாஸ்ட் 2. நல்ல ஒரு ஷாட் போயிடுச்சு. ரன் அவுட் போயிடுச்சு. சென்டர் ஃபீல்டர் கிட்ட ஆடிட்டீங்க. குயிக்கா ஆடிட்டாங்க சிங்கிள். கொஞ்சம் கரெக்ட்டா த்ரோ பண்ணு. குட் ஷாட் ஸ்ட்ரைட் டவுன் தி கிரவுண்ட். சோ லாங்ல ஆடிட்டு சிங்கிள் மட்டும். நல்ல ஒரு பந்து வீச்சு. சோ ரெண்டு ஓவரோட ஸ்கோர் 32. சொரிபாறைப்பட்டி விக்கெட் லூஸ் பண்ணாம. சரி ஸ்கோர் 33. தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன். ஸ்கொயர் பால். பவுன்ஸ் இருந்துச்சு. டாட் பால். பவுலர் நேம் ராஜேஷ். செகண்ட் பால். ஃபீல்டர் வந்துட்டாருங்க பாலிங். நல்லா காத்து. ரெண்டு. நெக்ஸ்ட் ஒன். உடம்புல பட்டிருக்கு. லெக் பைல சிங்கிள் ஓடிட்டாங்க. இன்சைட் எட்ஜ் வாங்கியிருக்கு. சிங்கிள் மட்டும். அடிச்சாருங்க. கேப் ஷாட். ஒன் மோர் பவுண்டரி லாங் ஆஃப்ல ஒரு நாளை கொண்டு வந்திருக்காரு செல்வம். ஓவரோட லாஸ்ட் ஒன். வெல் பிளேட். விலை வந்து லெக் ஸ்டம்ப்ல ஆடிட்டாரு. இதுவும் பவுண்டரி போயிடுச்சு. விலை வந்து ஆடிட்டாரு. பவுண்டரியோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 3 ஓவரோட ஸ்கோர் 45. கிட்ட லூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க சொரிபாறைப்பட்டி. நானே பாயிண்ட் வந்துச்சு. விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. 4வது ஓவர் லூஸ் பண்ணிட்டாங்க. தினேஷ் ஸ்ட்ரைக்ல நீ பேட்ஸ் மச்சக்கலை. மறுபடியும் பேட் கையில தட்டிட்டு வந்துச்சு. மிஸ் பண்ணா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆறு போயிருச்சு. ரெண்டாவது பாலிங்க ஒரு 6 கொண்டு வந்துட்டாரு. லாங் ஆஃப்ல ஆடிட்டாருங்க. கேப்ல பவுண்டரி போயிடுச்சு. சாருக்கு அப்புறம் ஒரு 4 வந்துருச்சு. 4 பதிவு பண்ணிட்டாரு. இங்கே கார்டு சேஞ்ச் பண்ணியிருக்காரு. அரௌண்ட் த கிலிங். ஸ்டாப் பண்ணிட்டாரு பவுண்டரி லைன்ல இருந்து. ரெண்டு மட்டும் ஓடி எடுத்திருக்காங்க. 2. ஓவரோட லாஸ்ட் ஒன். நோட்டா செகண்ட் பண்ணி நேர்மையாக ஆடிட்டு லாஸ்ட் பால் சிங்கிள் மட்டும். ஒரு 58 ரன் ஆடி இருக்காங்க சொரிபாறைப்பட்டி. 1 கிலோ லூஸ் பண்ணி.
ஃபர்ஸ்ட் ஒன். பேட்டில் இன்சைட் எஜ் வாங்கியிருக்கு. பெயிண்ட் சிம்ஸ் ரெண்டு ரன் ஓடி எடுத்திருக்காங்க. 2. செகண்ட் பால். நல்ல ஷாட். கேட்ச் ஆமா. 1 மான்ஸ்ல பவுண்டரி போயிடுச்சுங்க லெக் ஸ்டம்ப்ஸ்ல. இங்க ஒரு 4 கிடைச்சிருக்கு. ஸ்கொயர் பால். 4க்கு அப்புறம் கம்பேக்கிங் டெலிவரி டாட் பால். ஸ்டாருங்க பாட்டம் ஆஃப் த பேட். 6 வருமா? ஆஹா 6 எஸ் 6 போயிடுச்சுங்க. இந்த ஓவர்லயுமே இங்க ஒரு 6 கொண்டு வந்திருக்காரு மச்சக்காளி. கல்லல் வெண்புவாடி கேப்டன் கமெண்ட். ஆல்வேஸ் அணி கேப்டன் கமெண்ட். ஒரு லெக் ஸ்டம்ப்ல பேட் அவுட் ஆச்சு. முயற்சி எஜ் படல பேட்ல. கிட்டே போச்சு சிங்கிள் மட்டும். நல்ல ஷாட்டுங்க. இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் ஆடிட்டு இதுலயும் சிங்கிள். நல்ல ஒரு ஃபீலிங். ஸ்கோர் 72. ஒரு லூஸ் பண்ணி ஜோர் முடி. பட் ஜோயிர் ஃபீல்டரிங் கரெக்டா வச்சாங்க. நல்ல ஒரு புடி. நல்ல கேட்ச்ங்க. ஆஹா விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு இங்க பாரதி. பரவாயில்ல. செல்வம் கொஞ்சம் இழுத்து போடு. 11 பாலுக்கு 27 ரன் ஆடி இருக்காரு செல்வம். இந்த மேட்ச்ல 7 ஓவர் தான். அடுத்த நியூ பேட்ஸ்மேன் ஆரும். செகண்ட் பால். ஃபர்ஸ்ட் பால் ஷாட்டுக்கு தான் போயிருக்காரு. கேட்ச் ஆமா. ஐஸ் ஆன் த பால். ஆஹா கேட்ச் மிஸ் பண்ணி அது பவுண்டரி போயிடுச்சு. தவறு நீங்க பண்ண கூடாது. சின்ன கிரவுண்ட். நியூ பேட்ஸ்மேனுக்கு கேட்ச் மிஸ் பண்ணி லைஃப் கொடுத்திருக்காங்க. இங்க பவுண்டரி ஷாட் அடிச்சாருங்க லெக் ஸ்டம்ப்ல. கேட்ச் விட்டா இதான் நடக்கும். நல்ல ஒரு கேட்ச். அடுத்த பால். நான் இங்கேயே போய் ரசிக்கிறீங்க. பால் வந்து உள்ள வந்துருச்சு. நல்ல கேட்ச். பால் நல்லா ஜட்ஜ் பண்ணி கரெக்ட்டா லைனை ஜட்ஜ் பண்ணி நல்ல கேட்ச். ஃபீல்டருக்கு மாத்துங்க. ஃபீல்டர் ஸோ லைன் கிட்ட வச்சு கேட்சை பிடிச்சிருக்காங்க. எதிர்காத்துங்க அப்படியே பால் உள்ளே இழுத்துட்டு வந்துருச்சு. ரெண்டு மட்டும் இல்லைன்னா கண்டிப்பா போன பால் அம்பையர் சிக்னல் வந்து 6 கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபீல்டர் வந்து ஸ்டார்டிங்லேயே பவுண்டரி லைன் கிராஸ் ஆகி போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் உள்ளே வந்து கேட்ச் பிடிச்சனால ஸோ விக்கெட் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே போன பால் 6. நெக்ஸ்ட் ஒன் ஷாட் மறுபடியும் அடிச்சிருக்காரு லெக் ஸ்டம்ப்ல. இந்த முறை கேட்ச் மறுபடியும் கேட்ச் மிஸ் பண்ணியிருக்காங்க. அதே பேட்ஸ்மேனுக்கு அதே ஃபீல்டர். ஸோ ரெண்டாவது லைஃப் கிடைச்சிருக்கு கொடுத்துருக்காங்க அருணுக்கு. ரொம்ப காஸ்ட்லியா இருக்க போது மேட்ச். சப்போர்ட் பண்ணி வெல் பிளேடு. கேப்பா தாடிட்டாருங்க. ஸோ இந்த முறை பவுண்டரி. பவுண்டரியும் கொண்டு வந்திருக்காரு. கேட்ச் மிஸ் பண்ணல. அடுத்த பால் ஷாட். நல்லா கனெக்ட் பண்ணாரு. லெக் ஸ்டம்ப்ல மிட் விக்கெட்ல இங்க ஒரு 6 கொண்டு வந்திருக்காருங்க. கொஞ்சம் 4க்கு அப்புறம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம மேட்ச்ல யாரோட ஸ்கோர் 94 ரன் ஆடி இருக்காங்க சொரிபாறைப்பட்டி. ஸோ ஒரு விக்கெட் லூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒன். ஷாட் முடியலங்க. சரியா கனெக்ட் ஆகல. தர ஆடிட்டு சிங்கிள். பவுலர் தினகராஜ். செகண்ட் பால் சரியா கனெக்ட் ஆகல. ரெண்டுக்கு ரஷ் பண்ணுவாங்க நினைக்கிறேன். பார்ப்போம். பாலுக்கு வந்துட்டார் ஃபீல்டர். சிங்கிள் மட்டும் கிடச்சிருக்கு. ஒரு பவுலர் எடுத்துருக்காரு. டப்பெல்லாம் மாறுது. லவ்லி டேக்கன். ஷார்ட் அர்மான் வந்து கேட்ச பிடிச்சிருக்காருங்க. விக்கெட் கிடச்சிருக்கு. மச்சக்காலை விக்கெட். இவர் சந்தித்த நல்ல ஒரு பேட்டிங். 13 பால் பிடிச்சி 27 ரன் ஆடி இருக்காரு மச்சக்காலை. ஷேக்லா ரஃபீக் நீ பேட்ஸ்மேன். ஆட்டோமோட்டே கவர்ஸ் ஆடிட்டாருங்க. ஏது விட்டாருல. கேப்ல போயிடுச்சு. அப்படிங்களா பவுண்டரி. உள்ள வந்து செஞ்ச முதல் பால் இங்க 4 கொண்டு வந்திருக்காரு. அந்த முதல் பாலே நல்ல ஒரு ஷாட். ஃபார் கேட்ச் அண்ட் பாப்போம். ரெண்டு தலைக்கு மேல போயிடுச்சு. சம்ஸ்ல ஆடிட்டு சிங்கிள் மட்டும். ஸோ 7 ஓவரோட ஸ்கோர் 101 ரன் ஆடி இருக்காங்க. அதே மாதிரி டீம் செஞ்சுரி ஆடி இருக்காங்க. இந்த டோர்னமெண்ட்ல ரெண்டாவது டீம் நல்ல ஒரு பேட்டிங் சொரிபாறைப்பட்டி செஞ்சுரி ரன்னுக்கு ஆடி இருக்காங்க. டீம் செஞ்சுரி. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன். நல்ல ஒரு ஐடியா கால் எடுத்து வந்தா லாங் ஆஃப் ஆடிட்டு டெத் ஓவர் எப்படி போறோம்னு நம்ம ஃபர்ஸ்ட் பால். செகண்ட் பால் நல்ல ஒரு பந்து வச்சுங்க. செகண்ட் பால் கன்சிடர் ஆயிருக்கு. டாட் இழுத்து போட்டாப்ல. பாலர் நேம் தர்மராஜ். நெக்ஸ்ட் ஒன் மீண்டும் ஒரு நல்ல பந்து. இதுவும் டாட் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பந்து வச்சுங்க. ஷாட். நல்லா ஷாட்டுங்க. கவர்ஸ்ல ஒரு 6 கொண்டு வந்திருக்காரு. 3 பால் 2 பால் டாட் போட்டா அடுத்த பால் சூப்பர் ஷாட்.
நல்ல ஒரு shot. இன்னும் 3 பால் டாட் இருந்தாலும் 4வது பால்ல ஒரு 6 கொண்டு வந்திருக்காரு. ஸோ ஓவரோட கடைசி 2. இந்த முறை ஸ்லோயர் பால் கீழே வந்துருச்சு. டாட் ஆனால் இங்கே உள்ளே வச்சு எண்டு மாறுறாங்க. ஸோ விக்கெட் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு அருண். ஸ்ட்ரைக்கில் வந்திருக்காரு ரஃபீக் லாஸ்ட் பாலுக்கு. இன்சைடு கீப்பரே எடுத்துருக்காரு டாட் பால. ஸோ இந்த ஒரு சூப்பராக போட்டிருக்காருங்க. ஸோ லாஸ்ட் பால்ல ஸோ ஒரே ஒரு 6 மட்டும் விட்டு கொடுத்துருக்காரு. நீங்கள் ஹை ஸ்கோர் மேட்ச்னு சொல்லலாம். 108 ரன் ஆடிருக்காங்க. 109 டார்கெட். ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ வெல் மேடுங்க. ஆஃப்டர் ஆடிட்டாரு. கண்டிப்பாக பவுண்டரி போயிடும். பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க செகண்ட் ஹாஃப். ஸ்டார்ட் வித் பவுண்டரி. செகண்ட் பால். இந்த மாதிரி லெக் ஸ்டம்ப்ல தட்டி விட்டுருக்காரு. கேப்ல போய் இதுவும் பேக் டு பேக் பவுண்டரியை கொண்டு வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் 2 பாலையுமே 2 நாளாக மாற்றி கொடுத்துருக்காரு. ஆடிட்டாரு கேப்ல. இதுவும் பவுண்டரி. நல்லா ஸ்டார்ட்டாக கொடுத்துருக்காரு. சந்திச்ச 3 பாலை 3 நாளாக கொண்டு வந்திருக்காரு. ஹாட்ரிக் பவுண்டரி. பால் நெக்ஸ்ட் ஒன் 4th ஒன். பால் தட்டி விட்டு சிங்கிள் மட்டும். ஸ்ட்ரைக்கில் பாரதி. இந்த மாதிரி ஃபீல்டர் மேலே வச்சிருக்காங்க. ஆப்ஷன் தட்டி விட்டு சிங்கிள் அகைன். இந்த மாதிரி அண்டரில் வந்துச்சு. லோக்கெட்டாக கீழே டாட் பால். ஸோ ஃபஸ்ட்டு ஓவர் முடிவுக்கு ஸ்கோர் 14. ஸோ கிட்டே லூஸ் பண்ண மாட்டேங்க. சரி செகண்ட் பர்பிள் ஓவர். ஸ்டோன் ஒன் பால் டாட். செகண்ட் பால் அவுட் கட் பண்ணிட்டாரு. சிங்கிள். பாலர் நேம் அலர்சாமி. நெக்ஸ்ட் ஒன் கீழே வந்துருச்சுங்க. டாட் பால். பால தெரிச்சு போயிருக்கு. ஸ்டாப் பண்ணிட்டாருங்க. நல்ல ஃபீல்ட். சிங்கிள் மட்டும். attacking delivery அம்பேர் பேட்டா பால் சிங்கிள். பார்போட லாஸ்ட் ஒன். எஸ் பேட்ஸ்மேனே நகர்ந்துட்டாருங்க. அம்பேர் ஒரே டைம்ல கையில விட்டாங்க. அது முதல் விக்கெட் கான் அப்படினே சொல்லலாம். முதல் விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க. 3 நாள் அடிச்ச பேட்ஸ்மேன் விக்கெட். இந்த ஓவர் கொஞ்சம் பார்போட லாஸ்ட் பால். சோ இந்த ஓவர் சூப்பரா போட்டுருக்காருங்க. பார்போட ஓவர் 3 ரன்ல போட்டுருக்காரு. ஒரு விக்கெட் கிடைச்சிருக்கு இந்த ஓவர் அப்படினே சொல்லலாம். 2 ஓவரோட ஸ்கோர் 17. ஒரு விக்கெட் லூஸ் பண்ணிருக்காங்க. அதே ஓவர் 2 டேஸ் பண்றாங்க. bowling ரஃபீக் வந்திருக்காரு. என்ன செகண்ட் 4 பேரோட. ஃபர்ஸ்ட் ஒன். பேட் ஒரு ஏஜ் சமாயிட்டு இருக்கு. கேப்ல விழுந்துச்சு. 1 மந்த்ஸ்ல எடுத்து கஷ்டமா இருந்திருக்கு. நாட் அவுட் பண்ணிருக்காங்க. இங்க 2 கிடைச்சிருக்கு. டபுள். ஓகே கீழே வந்துருச்சு. டாட் பால். இப்போ சைக்கிள் வந்திருக்காரு நியூ பேட்ஸ்மேன். சிங்கிள் ஒரு ரன். லாஸ்ட் 2 ஷாட் அடிச்சாருங்க. பாரதி அவர்களால முதல் 6 கொண்டு வந்திருக்காரு. செகண்ட் ஹாஃப்ல வர முதல் 6 தேர்ட் ஓவர். ஸோ இந்த மாதிரி கம்பேக்கிங் டெலிவரி பள்ளி வந்து ஆரம்பிச்ச பேட்ஸ்மேன் விக்கெட் எடுத்து நடக்க வச்சிருக்காரு ரஃபீக். 4th ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன். பேட்டை தட்டி விட்டு சிங்கிள். ஸோ 3 ஓவரோட ஸ்கோர் 27. ஸோ 2 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 4th ஓவர் ஃபர்ஸ்ட் பால் சிங்கிள். சான்ஸ் ஃபார் டிஸ்டன்ஸ் போயிடுச்சுங்க. டிஸ்டன்ஸ்ல மிட் விக்கெட்ல நியூ பேட்ஸ்மேன் சந்திச்ச முதல் பால் ஒரு 6 கொண்டு வந்திருக்காரு அப்படினே சொல்லலாம். நல்ல ஷாட். பேட்ஸ்மேன் நேம் பசுபதி. செகண்ட் பால். சரி தேர்ட் ஒன். பேட்ல தெரிஞ்சிருக்கு. ஆப்ஷன்ஸ்ல ஆடிட்டு 8வது தூரத்துல போட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். சிங்கிள் 6 அப்புறம் சேஞ்ச். யாக்கர் பால். வித்தை கொடுக்காத டாட். லாஸ்ட் 2. இங்க ஒரு சிங்கிள் மட்டும் தான் கிடைச்சிருக்கு. ஒரு ரன். இறங்கி போய் ஏந்திட்டாரு. எவ்வளோ 1 ஓவர்ஸ்ல எடுத்திருக்காங்க. இங்க 2 ரன் ஓடிட்டாங்க. 2 4 ஓவரோட ஸ்கோர் 38. 2 விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க. bowling எல்லாம் ரஃபீக்.
ஆஃப் ஸ்டம்ப்ஸை தட்டி விட்டு சிங்கிள் மட்டும். இந்த ஓவர் போன ரஃபீக் அவரோட செகண்ட் பால். ஃபர்ஸ்ட் லோயர் பால் இன்சைட் ஏஜ். டட் பாலாக மாறுது. கவர்ஸில் ஏந்திட்டாருங்க. பாலுக்கு வந்தாரான கேட்ச் மிஸ். மிஸ்ஃபீல்ட் அப்படிங்கிற அது பவுண்டரி போயிடுச்சுங்க கேட்ச் மிஸ் பண்ணி. ஷாட் அடிச்சிட்டாருங்க. மேக்ஸிமம் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் செஞ்சு ஒரு 6 கொண்டு வந்திருக்காரு. மேக்ஸிமம் அப்படினே சொல்லலாம். நல்லா அடிச்ச பேட்ஸ்மேன் வரது ஸ்ட்ரைக்கில் பசுபதி. நல்ல ஷாட் குவாலிட்டி ஆடிட்டாருங்க ஆப்ஷன்ஸில். கவர்ஸில் கேப்ல போயிடுச்சு அப்படிங்கல. ஸோ இதுவும் பவுண்டரி கிடச்சிருக்கு. ஸோ 4-6-4. ஸோ ஓவரோட லாஸ்ட் ஒன். பாலுக்கு போய் ஆடிட்டார். லாங் ஆஃப்ல ஆடிட்டு ஸோ லாஸ்ட் பால் சிங்கிள். 5 ஓவரோட ஸ்கோர் 52. 2 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிமைனிங்ல 3 பாலுக்கு 57 தேவை. 18 பாலுக்கு 57. ஃபர்ஸ்ட் பால் டாட். செகண்ட் பால் பவுலர் தீபாவளி. ஷாட்டிங்க நல்ல ஷாட்டிங்க. இறங்கி மாட்டிட்டார் லாங் ஆஃப்ல. ஏந்தி விட்டால் மட்டுமே போதும் இந்த விக்கெட் ஒரு 6 கொண்டு வந்திருக்காரு. ஒரு முதல் பெரிய ஷாட் இந்த ஓவர்ல வந்திருக்கு. தேர்ட் ஒன். நம்பர் பேட்ல ஒரே கேட்ச் ஆன் பாப்போம். அங்க கீப்பர் ஒரு ஹேண்ட்ல கேட்ச் பிடிக்க முடியல. பாலுக்கு வரட்டி பார்த்தாரான கேட்ச் பிடிக்க முடியல. ஸோ இங்கே ஈஸி டபுள் கிடச்சிருக்கு. 2 டபுள் ஷாட் நிறைய ரிமைனிங்ல பாலுக்கு 49. 15 பாலுக்கு ஸ்டாப். பவுலரே ஸ்டாப் பண்ணிட்டாரு. பவுலர் கையில ஆடி விட்டாரு. டாட் பால். லாஸ்ட் 2. ஆஃப்டர் அகைன் انا பேட்டா கேப்ல ஜப்பான் பார்த்தா ட்ரை பண்ணி பார்த்தாரா. இங்க பவுண்டரி போயிடுச்சுங்க கேப்ல. பவுண்டரி கிடச்சிருக்கு. பசுபதி மீன்ஸ் போல அப்படின்னு சொன்னா இதுவரை 13 பால் பிடிச்சி 34 ரன் ஆடிருக்காரு பசுபதி. எடுத்து வராப்ல. ஷாட் அடிச்சாருங்க நேருக்கு நேரா. கண்டிப்பா சொல்லலாம். டிஸ்டன்ஸ் போயிடுச்சு நினைக்கிறேன். யாஸ் டிஸ்டன்ஸ் போயிடுச்சுங்க. அப்படினே சொல்லலாம். தேவையான ஒரு 6 கொண்டு வந்திருக்காரு பசுபதி. சொல்லலாம். பாலியை கிராஸ் பண்றாரு பசுபதி. நல்ல ஒரு பேட்டிங். இங்கே தெரிஞ்சிருச்சு. 6 ஓவரோட ஸ்கோர் ரவுண்டா 70 ரன் ஆடிருக்காங்க. அதே மாதிரி பசுபதியோட விக்கெட் மேஜர் ரோல் ப்ளே பண்ண போகுது இந்த பண்ண. ஸோ இங்கே பவுலிங் எல்லாம் தினேஷ் வந்திருக்காரு. ஸோ அதுக்கான செகண்ட் ஓவர் போகிற வேண்டி. ஸோ மேட்ச் வரும் கூட ஃபர்ஸ்ட் ஒன். கரெக்டாக வச்சாங்க மிட் ஆஃப்ல. கரெக்டாக ஓடிட்டாங்க. சிங்கிள் மட்டும் கிடச்சிருக்கு. இந்த பேட்ஸ்மேன் அவரோட தேங்க்ஸ் ஃபார் கேட்ச் அண்ட் பாப்போம். கேட்சை மிஸ் பண்ணிட்டாங்க. பாலுக்கு வந்து இங்கே ரன் அவுட் வைப் பண்ண பார்த்தோம். மிஸ் ஆகிருக்கு. கேட்ச் மிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பசுபதிக்கு நல்லா அடிக்கிட்டு இருக்க பேட்ஸ்மேனுக்கு. ஸோ 2 ரன் மட்டும் கிடச்சிருக்கு. 2. செகண்ட் பால். ஏந்தி இருக்காரு லாங் ஆஃப்ல. சான்ஸ் மறுபடியும் கேட்ச் மிஸ் பண்ணி இன்னும் ஒரு பவுண்டரி கிடைச்சிருக்குங்க. அடுத்தடுத்து 2 லைஃப் கொடுத்துருக்காங்க. பவுண்டரி கிடைச்சிருக்கு பசுபதி. பேலன்ஸ் ரிமைனிங்ல 9 பாலுக்கு 32. இந்த மேட்ச் கரெக்டாக வச்சிருந்தாங்க. ஒரு பாஸ் ரன் அவுட் கிடைச்சிருக்கு. விக்கெட் ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா ஒரு விக்கெட் போற மாதிரி இருக்கு. ஆனா முரளி தான் ஆட்டம் வந்து வெளியே. பசுபதி ஸ்டில் இந்த கிரீஸ் அப்படினே சொல்லலாம். கீப்பர் க்ளோஸ் வச்சிருக்காங்க. லாங் ஆஃப்ல ஆடிட்டாங்க. மேலே ஃபீல்டர் வச்சிருக்காங்க. சைக்கிள் சேஞ்ச் பண்ணாரு. லாஸ்ட் சிங்கிள் மாட் கிடைச்சிருக்கு. ஒரு பேட்ஸ்மேன் பெரிய ஷாட் அடிக்க முடியும். ஸ்ட்ரைக்ல நீ பேட்ஸ்மேன் 7 பாலுக்கு 30. லாஸ்ட் ஒன். நம்ம சொல்றாரு. ஸ்டே சொல்லிட்டாரு. அடுத்த ஓவர் ஸ்ட்ரைக்கை வச்சுக்கிறாரு. ஸோ லாஸ்ட் பால் டாட்டோட. ஸோ இந்த ஓவர் நீங்கள் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ 7 ஓவர் முடிவுக்கு ஸ்கோர் 78. ஸோ கடைசி 6 பால். ஸோ ஒரு ஓவருக்கு ஸோ ரவுண்டா 30 ரன் தேவை வந்து மென்ஷன் பண்ணேன். ஸ்ட்ரைக்கில் இருக்கார் பசுபதி. ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ ஃபர்ஸ்ட் பால் டாட்டு. 5 பாலுமே பெரிய ஷாட் அடிச்சே ஆகணும். செகண்ட் ஒன். செகண்ட் பால் டாட் பால். மேட்சுமே ஆல்மோஸ்ட் மாற்றிட்டாங்க சூரிப்பாரை பற்றி. ஷாட் அடிச்சிட்டாருங்க நேருக்கு நேரம். ஒரு 6. இந்த 6ஓட இங்கே 50+ ஆடி இருக்காரு. 21 பாலுக்கு 54 ரன் ஆடி இருக்காரு. நல்ல பேட்.
ஷாட். மேட்ச் போனா என்ன என் வேட்டை ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கும். லாங் ஆஃப்ல இங்க ஒரு 6 பதிவு பண்ணிட்டார். பேக் டு பேக் 6. 60 ரன். ரிமைனிங்ல 2 பாலுக்கு 18. நல்ல ஷாட்டுங்க லாங் ஆஃப்ல. இந்த மாதிரி எக்ஸம்ஸ்ல ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர் கையில போயிருக்கு. நல்ல கேட்ச். சோ விக்கெட் கிடைச்சிருக்கு. 60 அடிச்சு நல்லா ஆடி கொடுத்திருக்காருங்க பசுபதி. 60 ரன்னுக்கு ஆடி இருக்காரு. நல்ல பேட். கண்டிப்பா பேசப்படும். ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ்மேன் லாஸ்ட் ஒன். லாஸ்ட் பால் எக்ஸம்ஸ்ல பவுண்டரி போயிடலாம். எஸ் பவுண்டரி. லாஸ்ட் பால் பவுண்டரி. ஸோ அதோட இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸோ இந்த மேட்சை ஸோ இங்கே சொரிபாறைப்பட்டி வின் பண்ணிட்டாங்க. ஸோ பண்ணி 4ஆம் டீம் செகண்ட் ரவுண்டுக்கு போயிருக்காங்க. சொரிபாறைப்பட்டி நல்ல பிளே. ஸோ இந்த மேட்ச் முடிவுக்கு வந்துருச்சு. மேட்ச் 1 பை சொரிபாறைப்பட்டி. ஸோ இந்த மேட்சோட மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வந்து சொரிபாறைப்பட்டி டீம்லேருந்து அருண் அவங்களுக்கு கொடுக்குறாங்க ஃபேன். ஸோ நல்ல பிளே ப்ரோ. நிமிஷம் பிரேக். பசுபதி இண்டிவிஜுவலா 60 ரன்னுக்கு ஆடிந்தாரு. அவங்களுக்கும் சிறப்பு பரிசு கொடுக்குறாங்க கமிட்டிலேருந்து. ஸோ நல்ல பேட் ப்ரோ. ஆனா அந்த டீம் எல்லாருமே ஒரு டீம் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். 29, 27, 21, 19 அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் நல்லா ஆடி இருக்காங்க. இவர் துண்டா ஆடிட்டு இவருக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கிடைச்சிருக்கு.